Hi students. Next நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டைமென்ஷன் அனாலிசிஸோட டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ் ஓகேங்களா, டிஃபரெண்ட் அப்ளிகேஷன் நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. அதோட ஒவ்வொரு கண்டிஷனா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ங்கிறதோட ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் அப்படிங்கறத கூட நம்ம சொல்லலாம். டு கன்வெர்ட் a physical quantity from one unit system to another unit system. அதாவது யூனிட் சிஸ்டம்ங்கிறது நமக்கு தெரியும், என்னென்ன யூனிட் சிஸ்டம் இருக்கு. எஸ்ஐங்கிறது நார்மலா நம்ம ஃபாலோ பண்றது. அதுக்கு முன்னாடி சிஜிஎஸ், எஃபிஎஸ் அண்ட் MKS இந்த மூணு சிஸ்டம்ஸ் இருக்கு. இப்ப என்ன क्वेश्चंस எப்படி இருக்கும்னா, ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இதை SI ல இருந்து CGS க்கு மாத்துங்க, CGS ல இருந்து SI க்கு மாத்துங்க, அல்லது SI ல இருந்து MKS சொல்ல மாட்டாங்க, ஏன்னா ரெண்டுமே வந்து சேம் தான். SI தான் என்ன ஐ மீன் MKS தான் என்ன பண்ணிருப்பாங்க, மாடிஃபை பண்ணி SI ஆ மாத்திருப்பாங்க. அப்ப MKS சொல்ல மாட்டாங்க, மேபி MKS டு CGS சொல்லுவாங்க. FPS வந்து இந்த இடத்துல நம்ம பெருசா யூஸ் பண்ண போறது ஓகேங்களா. ஏன்னா இது ரெண்டு மாதிரி தான் மெட்ரிக் சிஸ்டம். சிஜிஎஸ் அண்ட் MKS என்னது மெட்ரிக் சிஸ்டம். இதுல இருந்து இதுக்கும் இதுல இருந்து இதுக்கும் ஈஸியா கன்வர்ஷன் பண்ண முடியும் ஓகேங்களா. சரி, அதை எப்படி சார் பண்ண முடியும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த ஒரு யூனிட் ஆரம்பிக்கும் போது NU ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ஒரு ஃபார்முலா ஓகேங்களா. இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கு. விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் அதாவது நியூமெரிக்கல் வேல்யூ யூனிட் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர வேல்யூ எந்த சிஸ்டம்க்கு நம்ம மாத்தினாலும் என்ன ஆகாது, வேல்யூ மாறாது, ஒன்னாவே தான் இருக்கும். அப்ப அந்த ஒரு லா அடிப்படையில் தான் என்ன பண்றோம் அப்படின்னா கன்வர்ஷன் பண்றோம் ஓகேங்களா. சரி, அப்ப NU ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்ங்கறத நம்ம எப்படி எழுதலாம், ரெண்டு சிஸ்டம் இருக்க போகுது. இனிஷியல் சிஸ்டம் 1 ன்னு எடுத்துக்கிறேன், ஃபைனல் சிஸ்டம் 2 ன்னு எடுத்துக்கிறேன். கொடுத்திருக்கிறது 1, நம்ம கன்வர்ட் பண்ண வேண்டியது 2. அப்ப N1 U1 ஈக்குவல் டு N2 U2 ன்னு எழுதலாம். எனக்கு N2 தான் சார் வேணும், நியூமெரிக்கல் வேல்யூ தான் வேணும் ஓகேங்களா. அதுதான் கேக்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அப்ப இந்த U2 இந்த பக்கம் வந்தா N1 into U1 by U2 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இது எப்படி சார் டைமென்ஷனலா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, U ஓகேங்களா, யூனிட் 1 by யூனிட் 2 ன்னு வருது ஓகேங்களா. யூனிட் வந்து டைமென்ஷன் மூலமா நீங்க அப்ளை பண்ணும்போது M LT இது மூணு தான் நார்மலா நம்ம யூஸ் பண்றது. அப்ப M1 by M2, L1 by L2, T1 by T2 பவர்ல XYZ. XYZங்கிறது எதை சார் குறிக்கும்? எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஃபோர்ஸ்ங்கிற ஒரு குவாண்டிட்டி எடுத்துக்கிறேன். என்ன எடுத்துக்கிறேன்? ஃபோர்ஸோட யூனிட் ஐ மீன் ஃபார்முலா என்னன்னா, நமக்கு தெரிஞ்சது மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன், சிம்பிளான நியூட்டனோட செகண்ட் லால இருந்து எடுத்துக்கலாம். அப்ப மாஸ் ஒரு யூனிட் என்னது, kg, ஆக்ஸலரேஷன்னா மீட்டர் செகண்ட் பவர் -2 நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா. இப்போ இதுல இருந்து நான் டைமென்ஷன் எழுதுறேன்னா, kgனா m, மீட்டர்னா லென்த், ml t பவர் -2 இதுதான் என்னது இதோட டைமென்ஷன். இப்போ இந்த இடத்துல XYZங்கிறது என்னன்னா, m பவர்ல என்ன இருக்கு, எதுவுமே இல்லைன்னா 1 ன்னு அர்த்தம் ஓகேங்களா. எதுவும் இல்லைன்னா என்ன அர்த்தம், 1 ன்னு அர்த்தம். அப்ப m பவர் இந்த x க்கு பதிலா என்ன யூஸ் பண்ணுவோம், ஒருவேளை ஃபோர்ஸ பத்தி பேசியிருந்தாங்கன்னா அங்க 1, l க்கு பதிலா அங்க 1 தான் இருக்கு, அப்ப y க்கு பதிலா இந்த இடத்துல 1. t பவர்ல என்ன இருக்கு, அங்க -2 இருக்கு, அப்ப z க்கு பதிலா -2. இப்படி நம்ம அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணிக்கலாம். இந்த N1ங்கிறது அவங்க கொடுத்த வேல்யூ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5 நியூட்டன் ஃபோர்ஸ், 5 நியூட்டன் ஃபோர்ஸ் நீங்க வந்து என்னவா பண்ணுங்க, சிஜிஎஸ் சிஸ்டம்க்கு மாத்துங்க. சிஜிஎஸ் சிஸ்டம்ல நியூட்டன் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டைன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. அப்ப அந்த மாதிரி மாத்தும் போது இந்த அவங்க கொடுத்தாங்க ஒரு 5, அந்த 5 நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதை பேஸ் பண்ணி நம்ம சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீடைலா புரியும். இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இதுல N1 என்ன, N2 என்ன, U1 என்ன, U2 என்னன்னு கொடுத்துருக்கோம் ஓகே. N1ங்கிறது ஃபர்ஸ்ட் சிஸ்டம், N2ங்கிறது செகண்ட் சிஸ்டம்ல இருக்க நியூமெரிக்கல் வேல்யூ, U1 U2ங்கிறது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சிஸ்டம்ஸ்ல இருக்க யூனிட்ஸ், பேஸ் யூனிட்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம், பேஸ் யூனிட்ஸ்க்கு மாத்தணும். என்ன பண்ணணும், பேஸ் யூனிட்ஸ்க்கு மாத்தணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பிரஷருக்கான ஃபார்முலா என்னது, பிரஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பெர் ஏரியான்னு வரும் ஆமாங்களா. ஃபோர்ஸ் பை ஏரியா தான், ஒரு பர்டிகுலர் பரப்பளவுல ஏரியா தான் நம்ம எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கறது என்னது, பிரஷர் நம்ம சொல்லியிருப்போம். அப்ப இந்த இடத்துல ஃபோர்ஸோட யூனிட் வந்து நான் நியூட்டன், இதோட வேல்யூ மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு போடலாமா? இதை வந்து இங்க யூஸ் பண்ணலாமா சார்? சத்தியமா யூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா. என்ன பண்ணக்கூடாது, கண்டிப்பா அங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா யூஸ் பண்ண முடியாது. இங்க இருக்கிறது MLT மூணுமே என்னது, பேஸ் குவான்டிட்டிஸ், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸோட டைமென்ஷன். ஆனா இது நியூட்டன் அப்படிங்கிறது என்னது, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி இல்ல. அப்ப அதை என்ன பண்ணணும், நியூட்டன்ங்கிறத ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா நான் இப்ப என்ன இல்லைங்களா, ml t பவர் -2 டிவைடட் பை m னா l ஸ்கொயர், மேல வந்துச்சுன்னா m l பவர் -1 t பவர் -2 இப்படி மாறுது இல்லைங்களா. இததான் இங்க யூஸ் பண்ணணும், இங்க யூஸ் பண்ணணும். இத யூஸ் பண்ண முடியாது. ஏன் யூஸ் பண்ண முடியாதுன்னா, பேஸ் குவான்டிட்டி இல்ல, நியூட்டன் அப்படிங்கிறது பேஸ் குவான்டிட்டி இல்ல. which means அதுதான் இத சொல்றது, பேஸ் யூனிட்ஸ் குறிக்குது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத பேஸ் பண்ணி நம்ம சம்ஸ் பின்னாடி பார்க்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கண்டிஷன் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷன் ஓகேங்களா. மூணு கண்டிஷனுமே முக்கியம் தான். இதுல ரொம்ப முக்கியம் எது சார் அப்படின்னா, பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி தான் ஓகேங்களா. அதாவது லாஸ்ட் இயர் நீட்டா இருக்கு, JEE இருக்கு, இந்த வருஷம் நடந்த
ஃபர்ஸ்ட் டேர்ம் JW இருக்கட்டும். ஓகேங்களா, எல்லாத்துலயுமே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ஓகேங்களா சார், இது என்ன சார் குறிக்குது அப்படின்னா டு செக் த டைமென்ஷனல் கரெக்ட்னஸ் ஆஃப் எ கிவன் பிசிக்கல் ரிலேஷன். அது என்ன சார் டைமென்ஷனல் கரெக்ட்னஸ்? சார் ஒரு ஈக்குவேஷன் இருக்கு பிசிக்ஸ்ல, எனி ஈக்குவேஷன். ஓகேங்களா, பிசிக்ஸ்ல நீங்க எந்த ஒரு ஈக்குவேஷன் வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த ஒரு ஈக்குவேஷன்ல டைமென்ஷனை நீங்க செக் பண்ணும்போது டைமென்ஷனல் அனாலிசிஸ் படி அது கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டா இருந்தா மட்டும்தான் அந்த ஒரு ஈக்குவேஷன் கரெக்ட். ஓகேங்களா, ஒருவேளை அது தப்பா வருது அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா, இது வந்து நம்ம டைமென்ஷன் அனாலிசிஸ்க்கு மட்டும் இல்ல. இந்த இடத்துல நம்ம ஒரு கொஸ்டின் வந்து ஃபார்முலாவை டெரைவ் பண்ண சொல்றாங்க. ஒரு டேட்டா கொடுத்துட்டு நீட் கொஸ்டினோ JW கொஸ்டினோ ஃபார்முலா டெரைவ் பண்ண சொல்றாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு டைமென்ஷன் அனாலிசிஸ அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, அப்படி அப்ளை பண்ணி பார்க்கும்போது கரெக்டா வந்தாதான் அந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்க முடியும். ஓகேங்களா, அதாவது ஆப்ஷன்ஸை நெக்லெக்ட் பண்றதுக்கு ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் மெத்தட். இந்த ஆப்ஷன் வரும், இந்த ஆப்ஷன் வராது அப்படின்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து நமக்கு யூஸா இருக்கும். சார் இது எப்படி சார் நம்ம அப்ரோச் பண்றோம் அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டியை பேஸ் பண்ணி, எதை பேஸ் பண்ணி? பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி. ஓகேங்களா, அது என்ன சார் சொல்லுது அப்படின்னா ஒண்ணும் இல்ல சார், ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. ஒரு ஈக்குவேஷன் வச்சு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. இந்த ஈக்குவேஷன்ல ஒரு இடத்துல அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க? அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ ஏதோ ஒன்று இருக்கு. மல்டிபிளிகேஷன் டிவிஷன் பிரச்சனை இல்ல. அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ பண்ணிருக்காங்கன்னா சேம் டைமென்ஷன் ஃபார்முலா இருக்க குவான்டிட்டிஸ் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ பண்ண முடியும். அவ்வளவுதான் சொல்லுது. ஓகேங்களா, அதாவது இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஆட் பண்ணிருக்காங்க, யூவையும் ஏடியும் ஆட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, அப்ப இந்த இடத்துல ஈக்குவேஷன் மீனிங் என்னன்னா b யோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? யூக்கும் ஏடிக்கும் ஈக்குவலா இருக்கும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும். இது என்னது? நியூமெரிக்கலா பார்க்கும்போது. டைமென்ஷனா பார்க்கும்போது எப்படி சார் அப்படின்னா யூவோட டைமென்ஷன் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? டைமென்ஷன் ஆஃப் யூ ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் ஏடி அப்படின்னு நம்ம எழுதலாம். ஏன்னா சேம் டைமென்ஷன் இருக்க ரெண்டு குவான்டிட்டிஸ் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆட் பண்ண முடியும். சார் இதை வேற எப்படி சார் எழுதலாம்? b ஈக்குவல் டு யூன்னு எழுதிக்கலாம். b ஈக்குவல் டு யூ, ஏன்னா நடுவில் அடிஷன் வந்துருச்சு. இதோட வேல்யூ வந்து ஒரு லென்த்னு வச்சுக்கலாம். ஒரு பேஜுக்கு ஆக்சுவலா அது வந்து வெலாசிட்டி, ஒரு லென்த்னு வச்சுக்கலாம். இதுவும் அப்ப லென்த்தா தான் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து இது கூட ஆட் பண்ணிருக்காங்க, இதுவுமே என்னதான் இருக்கும்? லென்த்தா தான் இருக்கும். அப்பதான் இந்த பக்கம் இருக்கிறதுக்கு ஈக்குவல் இருக்கும். அவனே ஈக்குவல்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு இது லென்த் மீனிங் என்னது? 2l தானே வரப்போகுது ஆட் பண்ணா. இந்த 2 தான் நமக்கு தேவையில்ல. கான்ஸ்டன்ட்க்கு என்ன இல்ல? டைமென்ஷன் இல்ல. அப்ப இந்த பக்கம் இருக்கிற l தான் இந்த பக்கம் என்ன இருக்கணும். அப்ப மூணுமே என்ன பண்ணிக்கலாம்? ஒண்ணுக்கு ஒண்ணு ஈக்குவல், which means b equal to u ன்னு எழுதிக்கலாம், b equal to at ன்னு எழுதிக்கலாம். ஒரு ஈக்குவேஷனை கொடுத்தா உங்களுக்கு முதல்ல இந்த மாதிரி பிரிச்சு எழுத தெரியணும். எதோட டைமென்ஷன் எது இதுக்கெல்லாம் ஈக்குவலா இருக்கும். பிளஸும் மைனஸும் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? அது ரெண்டு ஈக்குவல் டைமென்ஷன்ல எதுக்கு? ஈக்குவேஷனுக்கு ஈக்குவலுக்கு அந்த பக்கம் இருக்கிறதுக்கு ஈக்குவலாவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம். புரியும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த இடத்துல யூங்கிறது இது நீங்க நார்மலா உங்களுக்கு ஃபெமிலியரான ஃபார்முலாவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். b equal to u plus atங்கிறது ஒன் ஆஃப் தி ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வரும். ஓகேங்க, செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் b equal to ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் b equal to u plus at அப்படிங்கிறது. ஓகேங்களா, bங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி, uங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி. ஓகேங்களா, ஏங்கிறது அக்சலரேஷன், tங்கிறது டைம். சார் இதெல்லாம் செக் பண்ணா இப்ப கரெக்டா வருமானா ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு v equal to u plus at. நமக்கு என்ன சொல்லிட்டோம்? v equal to u ன்னு சொன்னோமா? செக் பண்ணலாம். vங்கிறது வெலாசிட்டி, l t பவர் -1 வரும், மீட்டர் பெர் செகண்ட் வரும். ஓகேங்களா, டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம், மேல மீட்டர் கீழே வந்து டைம் செகண்ட். அப்ப டைம் t ன்னு குறிப்போம், லென்த் வந்து l ன்னு குறிப்போம். ஓகேங்களா, l t மேல போகும்போது t பவர் -1. அப்ப இந்த பக்கம் யூங்கிறது இனிஷியல் வெலாசிட்டின்னு சொன்னேன். ஓகேங்களா, இதுவுமே வெலாசிட்டி அதுவுமே வெலாசிட்டி. அப்ப அதுக்குமே என்ன வரும்? l t பவர் -1. அப்ப இது ரைட். ஓகேங்களா, அப்ப இது டைமென்ஷனலி கரெக்ட்னு சொல்லலாம். அடுத்தது v equal to at ன்னு சொன்னாங்க. ஏங்கிறது ஆக்சலரேஷன், மீட்டர் செகண்ட் பவர் -2 வரும். அப்ப m l பவர் -2 வரும். m வராது, l t பவர் -2, சாரி l t பவர் -2. அதாவது வெலாசிட்டி பை டைம், ஆக்சலரேஷன்ங்கிறது வெலாசிட்டி பை டைம். வெலாசிட்டிக்கு என்ன எழுதணும்? l t பவர் -1 டிவைட் பை t. t மேல போகும்போது மறுபடியும் -1 ஆகும். -1 இன்டு -1 என்ன ஆகும்? l t பவர் -2 ஆ மாறும். இன்டு டைம் t பவர் +1 t பவர் -2. ஓகேங்களா, +1 -2 சேர்ந்து என்ன ஆயிடும்? -1 ஆ மாறிடும். மறுபடியும் என்ன ஆகுது? l t பவர் -1. அப்ப வெலாசிட்டிக்கு ஆனது கிடைச்சிருச்சுங்களா? அப்ப வெலாசிட்டிக்கு என்ன வரும்? l t பவர் -1. அப்ப இது ஈக்குவல்னா மூணாவது என்னது?
u equal to 80 தானே வரும். u ஓட வேல்யூ lt power minus 1, at க்கு இப்பதான் கண்டுபிடிச்சேன் lt power minus 1. அப்ப இது ரெண்டுமே என்னவா இருக்கும், ஈக்குவலா தான் இருக்கும். அப்ப ஒரு ஈக்குவேஷனை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அது கரெக்டா தப்பான்னு நம்ம சொல்லிடலாம். எப்படின்னா டைமென்ஷனலி அது ரைட்டா ராங்கா அப்படிங்கறத எதை வச்சு சொல்லிடலாம் அப்படின்னா இந்த டைமென்ஷன் அனாலிசிஸ் ஹோமோஜெனிட்டி யூஸ் பண்றது மூலமா ஈஸியா சொல்லிடலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், a dimensionally correct equation may or may not be physically correct. சார் ஒரு ஈக்குவேஷன் இருக்கு டைமென்ஷனலி அது கரெக்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எழுதுனேன் என்ன யூஸ் பண்ணேன், v equal to u plus at. இது டைமென்ஷனலி கரெக்டான்னு கேட்டீங்கன்னா கரெக்ட். நியூமரிக்கலி கரெக்டானா கண்டிப்பா நம்மளால சொல்ல முடியாது. எதை வச்சு அப்படின்னா டைமென்ஷன் அனாலிசிஸை வச்சு கண்டிப்பா ரைட்டா இல்லையான்னு சொல்ல முடியாது. ரைட்டா இருக்கலாம் இல்லாம இருக்கலாம், பட் டைமென்ஷனலி கண்டிப்பா கரெக்ட். ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு v equal to 2u plus 18 இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு பேஜுக்கு ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் நமக்கு தப்புன்னு தெரியும், ஆனா இது டைமென்ஷனலி என்னது கரெக்ட். ஏன் அப்படின்னா இந்த 2ங்கிறதுக்கு என்ன இல்ல டைமென்ஷனல், மீதி இருக்கிற எல்லாத்துக்கும் அப்படியே வரப்போகுது, மேல இருக்கிறதுக்கு தான் வரப்போகுது. சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். அப்ப இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். a dimensionally correct equation may or may not be physically correct. இதே ஒருவேளை டைமென்ஷனலி தப்புன்னு இருக்கு ஒரு ஈக்குவேஷன் டைமென்ஷனலி ராங் அப்படின்னா கண்டிப்பா அது நியூமெரிக்கலாவும் ராங்கா தான் இருக்கும். சார் இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு u into t போடுறேன், இந்த ஈக்குவேஷன் டைமென்ஷனலி தப்பா வரும். v equal to u into t போடும்போது கண்டிப்பா v ஓட டைமென்ஷன் not equal to ut ஓட டைமென்ஷனா இருக்கும். ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா டைமென்ஷனலி தப்பு அப்படின்னா கண்டிப்பா என்ன இருக்காது அப்படின்னா நியூமெரிக்கலி கண்டிப்பா அப்படி ஒரு ஈக்குவேஷன் வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம அடிச்சு சொல்லிடலாம். டைமென்ஷனலி தப்பா இருந்தா கண்டிப்பா தப்பு தான். ஓகேங்களா. சிம்பிளா சொல்லணும். மூணாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா to establish the relation among various physical quantities. Future Vision NEET JEE Academy, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 94439 22215 and web address www.futurevision.ias.com.